வணக்கம் மக்களே, நானும் நம்ம டீமும் இன்னைக்கு தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சைனாலே என்ன ஞாபகம் வருது? நம்ம பெரிய கோவில், சரஸ்வதி மஹால், வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை அரண்மனை. தஞ்சாவூர்ல மொபைல் வாங்க நல்ல இடம் எதுன்னு தெரியுமா? வாங்க இந்த ஊர் மக்களே கேட்போம். ஆனா தஞ்சாவூர்ல பெஸ்ட் மொபைல் ஷாப் எங்க இருக்கு? வேற யாரு? பூர்விகா தான். வாங்க பூர்விகாக்கு போலாம். வாவ், எவ்வளோ பெரிய ஷோரூம்! ஐஃபோன், சாம்சங், விவோ, ஓப்போன்னு டாப் பிராண்ட்ஸ் மொபைல் எல்லாமே இங்கே கிடைக்குது. அப்புறம் என்ன, இன்னைக்கே பூர்விகாக்கு வாங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மொபைலை வாங்கிட்டு போங்க. வணக்கம் பிளட் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீலாக் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஏஐயில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்காக நான் பண்ணது. ஸோ இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராம்ப்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல நம்ம சாட் ஜிபிடியை இந்த ஏஐ ஆட் ஃபில்ம் மேக்கிங் மோடுக்கு மாற்றணும். அதுக்காக எப்பயும் போல் யூஆர்என் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு அடுத்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கிற பூர்விகா மொபைல்ஸ்க்கு ஒரு ஆட் ஃபில்ம் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு வீலாக் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அது எப்படி வேணுங்கிறதையும் நான் போடுறேன். என்னென்னா, ஒரு வீலாகர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வராரு, வந்துட்டு வணக்கம் தஞ்சாவூர் மக்களே, இன்றைக்கி நானும் நம்ம டீமும் தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சாவூர்னால என்ன ஞாபகம் வருது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இருக்கிற முக்கியமான இடங்கள், அதாவது தஞ்சை பெரிய கோயில், சரஸ்வதி மஹால், அப்புறம் அரண்மனை, அப்புறம் இன்னும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்லாம் அவங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக தஞ்சாவூரில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாரு. கேட்டுட்டு பூர்விகா ஸ்டோருக்கு முன்னாடி பூர்விகா ஷோரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. நின்றுட்டு இது என்ன கடை அப்படின்னு கேட்டுட்டு, ஓ பூர்விகாவா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்விகா ஸ்டோருக்குள்ளே போகிறாரு. போயிட்டு உள்ள ஷோரூம் சுற்றி பார்க்குறாரு, மொபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கடைசியாக அங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் நீங்களும் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா பூர்விகா வந்துட்டு போங்க, பூர்விகா மறக்காம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் இப்போது சாட் ஜிபிடிட்ட இந்த வீடியோ இது என்னோட ஸ்டோரி, இந்த ஸ்டோரி தான் பண்ண போகிறோம், இது ஓகேவான்னு சொல்லி சாட் ஜிபிடிட்ட கேட்குறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போது சாட் ஜிபிடி வந்து நான் கொடுத்த ஸ்டோரியை சீன் வைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்துருச்சேன். இதை நான் ஃபுல்லாக படித்து பார்க்குறேன். படித்து பார்த்துட்டு ஃபைனலாக சாட் ஜிபிடி ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம பூர்விகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு பதிலாக இந்த வீலாகர் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு பர்சனையே, ஒரு ஆளையே வந்து, அண்ணா தஞ்சாவூரில் பெஸ்ட் மொபைல் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குது. ஸோ எனக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பர்ஃபெக்ட், ஐ லைக் தி சஜஷன், எனக்கு இந்த சஜஷன் பிடிச்சிருக்கு. இப்போது இந்த கான்செப்ட்டுக்கான கேரக்டர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரக்டரோட ப்ராம்ப்ட் கேட்குறேன் சாட் ஜிபிடி கிட்ட. ஸோ சாட் ஜிபிடி வந்து கேரக்டர் எப்படி இருக்கணும், ஒரு 25 to 28 years, ஃப்ரெண்ட்லி, எனர்ஜெட்டிக், ஓவர் ஆக்டிங் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கணும், நேச்சுரலாக பேசுகிறவர், ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கணும், டெக்கு பற்றி பேசுகிறவராக இருக்கணும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கவர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு. ப்ளஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், சவுத் இந்தியன் தமிழ், ஏன்னா நான் தஞ்சாவூர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணதுனால அது வந்து அப்பியரன்ஸும் அதே மாதிரி சவுத் இந்தியன் தமிழ், என்ன கலர் இருக்கணும், ஐஸ் எப்படி இருக்கணும், தலை எப்படி வாரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ எப்பயுமே நான் Higgsfieldல தான் கேரக்டர் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவேன். அதனால் அது Higgsfield ப்ராம்ப்டே கொடுத்துருச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டு நான் ஜென்ரேட் பண்ண கேரக்டர் தான் இந்த கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் பாருங்கள், கையில் கேமராவோட வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது வீலாகர் அப்படிங்கிறதுனால கேமராவோட ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போது ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு, கேரக்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண சொல்லி சாட் ஜிபிடிட்ட சொல்லலாம். ஸோ நான் இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா, ஓகே நான் லெட்ஸ் ஜென்ரேட் சீன் வைஸ் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் Higgsfield AIன்னு போடுறேன். ஆக்சுவலாக Higgsfield AIயில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆனால் அந்த ப்ராம்ப்டை எடுத்து நான் கூகுள் ஃப்ளோவில் போட்டப்போ எனக்கு கரெக்டாக வந்ததுனால நான் கூகுள் ஃப்ளோவில் ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு சீன் வைஸ் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் வந்துருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம கூகுள் ஃப்ளோவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கேரக்டரையும் என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டையும் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பேக்ரவுண்டும் அந்த டயலாகும் வந்துடும். இந்த ப்ராம்ப்ட்ஸ் எடுத்து கூகுள் ஃப்ளோவுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு சீனுக்கான பேக்ரவுண்ட் என்னென்ன வேணுமோ அதை நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு, தஞ்சை பெரிய கோயில், சரஸ்வதி மஹால், தஞ்சாவூர் அரண்மனை, அப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நான் ஜென்ரேட் பண்ணேன். என்ன சீன் ஜென்ரேட் பண்ணேன், கல்லணை டேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடந்து வர மாதிரி ஒரு சீன் ஜென்ரேட் பண்ணேன். அதுக்கான கல்லணை பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜ், கல்லணை டேம் இருக்கிற அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நான் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீலாக் கேரக்டரை நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பேக்ரவுண்டை அட்டாச் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ராம்ப்டை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் Higgsfieldக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்டாக தானே கேட்டேன், இல்லை டைலாக் வராது. அதனால் என்ன பண்ணுறேன், டைலாக் மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா, வணக்கம் மக்களே, இன்றைக்கி நானும் நம்ம டீமும் தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம்.
அப்படின்னு ஒரு டைலாக் டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ChatGPTயில் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறப்ப டயலாகோட சேர்த்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ செலெக்ஷனில் இருக்கட்டும், இன்க்ரீடியன்ட் செலெக்ஷனில் இருக்கட்டும், 60:9 செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1x இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணும்? 10 செகண்ட்ஸ்னால் 10 செகண்ட்ஸ் கொடுக்கலாம், 4 செகண்ட்ஸ்னால் 4 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் 10 செகண்ட்ஸ் கொடுத்து ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு வீடியோ. இப்போ எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. வாங்க ஜென்ரேட் பண்ண வீடியோ பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நானும் நம்ம டீமும் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ மேலே இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சீன் தஞ்சை பெரிய கோயில் சீனு. நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற இமேஜையும் இந்த கேரக்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். என்ன டைலாக் போடுறேன் அப்படின்னா, நம்ம பெரிய கோயில் அப்படிங்கிற டைலாக் போட்டு இப்போது வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். நம்ம பெரிய கோயில். ஸோ இந்த வீடியோ பக்காவாக வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் சீன் சரஸ்வதி மகால். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி மகால் இமேஜையும் அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற கேரக்டர் இமேஜையும் செலக்ட் பண்ணி ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு தேர்ட் சீனோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். டைலாக் மட்டும் சரஸ்வதி மகால்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு டியூரேஷன் 6 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். இப்போ ஜென்ரேட் கொடுக்கலாம். இப்போது வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். சரஸ்வதி மஹால். ஸோ எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓப்பனிங்கில் ஒரு சீன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணலாம்னா எடிட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு இந்த சரஸ்வதி மகால் அப்படின்னு சொல்கிற அந்த போர்ஷனை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து சீன் வந்து தஞ்சை அரண்மனை. ஸோ தஞ்சை அரண்மனை இமேஜையும் ஆட் பண்ணிவிட்டு ChatGPTலேருந்து ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன டைலாக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை அரண்மனை அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு பேலஸ் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா, நான் வந்து அந்த கேரக்டர் இமேஜையும் தஞ்சை அரண்மனை பேக்ரவுண்டையும் அட்டாச் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்படி வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே இந்த பட்டனை கிளிக் பண்ணி ரீயூஸ் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கேரக்டர் செலக்ட் பண்ணி ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். தஞ்சை அரண்மனை பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை அரண்மனை. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, ChatGPT சொன்ன மாதிரி, அண்ணா தஞ்சாவூரில் பெஸ்ட் மொபைல் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு அவர் வந்து இந்த வீலாகர் வந்து அங்கே ஊரில் இருக்கிற ஒரு பர்சனை கேட்குற மாதிரி ஒரு சீனு. ஸோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைலாக் மட்டும் நான் கரெக்டாக எங்கள் இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அந்த கேரக்டரை ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஸோ ஏற்கனவே பூர்விகா ஷோரூமோட இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் அட்டாச் பண்ணி ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதை ஜென்ரேட் பண்ணலாம். 10 செகண்ட்ஸ் டியூரேஷன் வச்சு இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணா தஞ்சாவூரில் பெஸ்ட் மொபைல் ஷாப் எங்கே இருக்குது? வேற யாரு? பூர்விகா தான். அட நம்ம பூர்விகா, வாங்க உள்ளே போகலாம். இப்போ இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக வரல. ஏன் அப்படின்னா, அவரே நடந்து வந்து கொஸ்டின் கேட்டே வர்றாரு, அப்புறம் வேறு யாருன்னு அவரே ஆன்சர் பண்ணுறாரு. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து வேறு யார், பூர்விகா தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுற மாதிரி வந்திருக்கு இந்த சீனை. ஆனால் அது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அதுக்காக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் கேட்கும்போது தஞ்சாவூரில் நல்ல மொபைல் வாங்கினா எங்கே வாங்கலாம், வாங்க அந்த ஊர் மக்களே கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேட்குற மாதிரி ஒரு டைலாகு. அதுக்கு அவரோட பேக்ரவுண்ட் வந்து கல்லணை டேம் மேலே நடந்து வர மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் இவர் அந்த ஊரில் இருப்பார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டா, அண்ணா தஞ்சாவூரில் பெஸ்ட் மொபைல் ஷாப் எது அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சேன் நான். அப்படின்னு கேட்குறாரு. 2 சீனையும் தனித்தனியாக ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் கேட்டவொடனே வேறு யார், பூர்விகா தான் அப்படின்னு அவர் கை காட்டுறாரு. கை காட்டும் போது அப்படியே கேமரா அப்படியே 180 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகி எனக்கு பூர்விகா ஷோரூம் காட்டணும். அந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் எடுத்து இந்த சீன் ஜென்ரேட் பண்ணேன். இந்த வீடியோ பாருங்கள், இதுதான் அந்த சீனு. தஞ்சாவூரில் மொபைல் வாங்க நல்ல இடம் எது தெரியுமா? வாங்க இந்த ஊர் மக்களையே கேட்போம். இதோட கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீனுக்கு அடுத்தது வந்து பூர்விகா ஷோரூமுடைய ஒரு கேமரா பார்த்துட்டு வாங்க பூர்விகாக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சீனும் அதே மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணேன். இப்போது உள்ள பூர்விகா ஷோரூமுக்குள்ளே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த சீன்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா பூர்விகா ஷோரூமோட இன்டீரியர் ஷார்ட்ஸு எல்லாத்தையும் ஃபோட்டோ வாங்கி அப்லோட் பண்ணிவிட்டு ஷோரூமுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவர் நின்று அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணது தான் இந்த சீன்ஸு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த சீன்ஸும் அப்படியே நம்ம பண்ணணும். இப்போ எல்லா வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போகலாம். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே
என்னோடய ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு என்னோடய சீன் வைஸ் நான் ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிடுவேன். நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சீன்ஸில் எக்ஸ்ட்ராவாக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் உட்கார்றப்போ எனக்கு சில ஐடியாஸ் வரும். இப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஃபுட்டேஜ் இந்த மாதிரி இருக்குது, அப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வர்றப்போ நான் ஒரு ரஃப் கட் பேசிக்காக ஒரு ரஃப் கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ChatGPTயில் போய்ட்டோ இல்லை ஃப்ளோவில் போய்ட்டோ எனக்கு தேவையானங்கிற மாதிரி ஃபுட்டேஜஸ் திருப்பி ரீஜென்ரேட் பண்ணி நான் கொண்டு வந்து உள்ளே வைப்பேன். இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கனாலே நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சில டிசிஷன்ஸ் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் நான் எடுப்பேனே. இது என்னோடய ஸ்டைல் கிடையாது. நார்மலாக எடிட்டர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. சில டிசிஷன்ஸ், தட் இஸ் ஷார்ட்ஸ் இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் வந்து எடிட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பியும் ஃப்ளோக்குள்ளே போயிட்டு சில ஃபுட்டேஜஸ் எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் ரீஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே வச்சு எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மியூசிக் வச்சு அவுட்புட் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கல்லணை ஷார்ட்டே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த ஷார்ட் நான் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோவாக வீடியோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துட்டு எடிட் பண்ணுறப்ப பார்க்குறப்போ தான் எனக்கு வந்து அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே பேசுகிறாரு, திருப்பி அவரே ஆன்சர் பண்ணுறாரு, அப்புறம் திடீர்னு ஒருத்தர் உள்ளே வராரு அப்படிங்கிறப்போ பயங்கர மிஸ்டேக்காக தெரிஞ்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணேன், திருப்பி ChatGPTக்கு போயிட்டு எனக்கு வந்து நானே யோசித்து எனக்கு அந்த ஷார்ட்டை 2ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் நல்ல மொபைல் ஷாப் எதுன்னு தெரியுமா, வாங்க அந்த ஊர் மக்களே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டும், செகண்டு அவர் நேராக போயிட்டு அங்கே ஊர் மக்களை பேட்டி எடுக்கிற மாதிரியும் ஒரு சீன் நான் வச்சப்போ எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. எப்படி யூடியூப்பில் வந்து நிறைய இந்த டூர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நேராக போய் பேட்டி எடுப்பாங்க, பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம யோசித்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வீடியோஸில் இப்போது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் நீங்கள் இப்போ கவனிச்சிருக்கலாம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அந்த கேரக்டர் பாருங்கள், ஒரு சீனில் மைக் இருக்கும் காலரில், இன்னொரு சீனில் மைக் இருக்காது, ஜிப் இருக்கிற மாதிரி ஹூடி போட்டிருப்பாரு, இன்னொரு சீனில் மைக் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு திருப்பி போய் ChatGPTயில் ப்ராம்ப்டை மாற்றி கேட்டு வாங்கிட்டு ஃப்ளோவில் போய் திருப்பி கொடுத்து எனக்கு வேணுங்கிற மாதிரி கரெக்டாக கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி நான் திருப்பி ரீஜென்ரேட் பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். நம்ம எடிட்லேயும் நம்ம கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரீஜென்ரேட் பண்ணி நம்ம எடிட்டில் அதை கரெக்டாக வச்சு அவுட்புட் எடுக்கலாம். இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவும் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான். ஸோ ஃபைனலாக எனக்கு எல்லா வீடியோஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மியூசிக் வச்சு ஒரு அவுட்புட் எடுத்தோம், நல்ல ஒரு மியூசிக் வச்சு இது ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட் ரெடி. அதே மாதிரி இந்த வீடியோவில் இதோட ஃபைனல் அவுட்புட்டில் எனக்கு வாய்ஸ் ஓவர் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டப்பிங் ஸ்டுடியோவில் கொடுத்து அங்கே வந்து எங்கள் சவுண்ட் இன்ஜினியர் ரகுராம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த வாய்ஸ் ஓவர் தான் நான் ஃபைனல் அவுட்புட்டில் வச்சேன். அதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இந்த வீடியோவில். இந்த டுட்டோரியலை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய AI அண்ட் பிளெண்டர் டுட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.